ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் எங்கே இருக்கேன்னா மலைகளின் இளவரசி எஸ் கொடைக்கானலில் தாங்க இருக்கோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்திருப்போம். அண்ட் ஃபைனலி இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. எஸ், இங்கேருந்து நம்ம ஒரு சூப்பரான தரமான எஸ்இடிசி பிளாக் பண்ண போகிறோம். இவர் இல்லை, அவர் வேறு. காலையில் எஸ்இடிசி 1 வண்டி டிபார்ட் ஆகிற ஒரே ஒரு வண்டி அவர் தாங்க. நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அந்த தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம கொடைக்கானலில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சர்வீஸ் இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டிக்கரிங் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அது சீட் கம் ஸ்லீப்பர் இல்லை, அது ஃபுல்லாமே அல்ட்ரா டீலக்ஸ் BS6 இப்போ லான்ச் பண்ணாங்க. நம்ம பாப்பநாசம் எடுத்தோம்லங்க, அதே வண்டி தாங்க. பார்க்கலாம், ஸ்டிக்கரிங்லாம் ஒயிட் கலரில் போட்டிருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ எடுக்கிறக்காகவே கோயம்புத்தூரில் நைட்டு கிளம்பி இங்கே வந்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பஸ்ஸு வந்து 8:40க்கு இங்கே கொடைக்கானல்லேருந்து எடுக்கிறாங்க. நான் ரிசர்வேஷனும் பண்ணேங்க. இன்றைக்கி வந்து ஒரு மண்டேங்க. ஸோ வந்து டிக்கெட் எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 39 சீட் அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டேரெக்ட்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. அதுக்குள்ள நம்ம இங்கே ஃபேமஸாக ஒரு டீ கடை இருக்குங்க. ஸோ அங்கே போய் டீயை குடிச்சிட்டு அப்புறம் ஃபோனை சார்ஜ் போட்டு அப்புறம் பெர்மிஷன் கேட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். எஸ் மக்களே, கொடைக்கானல் சென்னை இப்போ வந்து திண்டுக்கல் போயிடுவார், அப்புறம் போயிட்டு மறுபடியும் வருவாருங்க. இப்போ ஸ்டிக்கரிங் பண்ணது கொடைக்கானல் சென்னை, கொடைக்கானல் பெங்களூர், கொடைக்கானல் கன்னியாகுமரி 3 வண்டியுமே ஸ்டிக்கரிங் பண்ணி சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, குயின் எக்ஸ்பிரஸ். இங்கே வந்து ஒரு மதுரை வண்டி போகுது, நம்ம வண்டி வந்து அங்கே நிற்கிதுங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறம் வருவோம். இப்படி ஒரு ஃப்ரீயான ரோட்டில் கொடைக்கானல் நடந்து போயிட்டுருக்காங்க. பாருங்கள், ரோட்டில் அக்கம் பக்கம் யாருமே இல்லைங்க. இங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணி 8 மணிக்கு தாங்க எந்திரிப்பாங்க போல். ஃப்ரீயாக இருக்குது ரோடே. ஐயோ மக்களே, எனக்கு டீ சாப்பிட்லன்னா தலையை வெடிச்சிருங்க. ஒரு கடையும் காணாங்க இந்த சைடு ஃபுல்லாமே. நான் எப்போ வந்தாலும் அங்கே ஒரு சூப்பரான ஃபேமஸான கடை இருக்குங்க. அங்கே வந்து டீ சூப்பராக இருக்கும், அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸும் செம்மையாக இருக்குங்க. பார்த்தா கடையவே காணாங்க, ஓப்பன் பண்ணல. 6 மணிக்கு வந்தால் யார் ஓப்பன் பண்ணுவா சொல்லுங்கள்? ஏன்னா கோயம்புத்தூரா மதுரையா 24 மணி நேரம் ஓப்பனில் இருக்கிறதுக்கு? இவங்கெல்லாம் லேட்டாக தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு 7 மணி 8 மணி. அந்த சைடு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இந்த பேஸ்ட்ரி கார்னரில் தாங்க சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே, பட் கடையை காணாங்க. எஸ், ஃபைனலாக ஒரு டீ ஒரு வடைங்க, சூடாக இருந்துச்சுங்க, தரமாக இருக்குது. எஸ் மக்களே, இது மட்டும்தான் மிஸ் ஆச்சு. பட்டையும் போட்டாச்சு, மங்களகரமாக ஆரம்பிக்கலாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி நிற்குதுங்க. கொடைக்கானல் டு ராமேஸ்வரம். நீங்கள் கொடைக்கானல்லேருந்து ராமேஸ்வரம் டேரெக்டாக போகிறோன்னா இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். காலையில் 8:30க்கு ஷார்ப்பாக இங்கேருந்து எடுக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் வண்டிங்க. ரெண்டுமே மலைகளின் இளவரசி தாங்க, குயின் எக்ஸ்பிரஸ். அந்த வண்டி ஃப்ரண்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு வாட்டி இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன். மக்களே, என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வந்து கிங் எக்ஸ்பிரஸ், நம்ம ஆள் வந்து குயின் எக்ஸ்பிரஸுங்க. இந்த வண்டி தாங்க நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைம் வந்து திண்டுக்கல் டு கொடைக்கானல் வந்திருப்போம். நம்ம அல்ஃபோன்ஸனா பழக்கமாச்சு. அங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது இந்த வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். முதல்ல வந்து அல்ட்ரா டீலக்ஸில் இருந்துச்சு, இப்போ வந்து சீட் கம் ஸ்லீப்பர் மாற்றிருக்காங்க. மக்களே, நம்ம வண்டி பாருங்கள், கம்பீரமாக அங்கே தான் நிற்கிது. எடுத்துகிட்டு வரட்டும், அப்புறம் நம்ம பெர்மிஷன்லாம் கேட்டு ஆரம்பிக்கலாங்க. இங்கே வந்து பழனி வண்டி நிற்கிது, அப்புறம் திண்டுக்கல் வண்டி. பக்கத்தில் தான் ராமேஸ்வரம் வண்டி காட்டணுங்க. சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. பார்த்தீங்களா, சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்போது தாங்க ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வந்து மதுரையிலேருந்து வத்தலகுண்டு போயிடுவாங்க. பிகாஸ் வத்தலகுண்டு டிப்போ தாங்க இது. எஸ், நம்ம வண்டி வந்துருச்சுங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. வாவ். ஆக்சுவலி ரிவர்ஸ் எடுப்பாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வண்டி.
எஸ் மக்களே, நம்ம வண்டி வந்துருச்சு. கண்டக்டர்கிட்ட பேசியிருக்கேன். ஓகேப்பா, டிரைவர் வரட்டும், அவர்கிட்ட கேட்டு நீங்கள் சூப்பராக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. பாருங்கள், வண்டியோட ஸ்டிக்கரிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் டிரைவர் அண்ணாட்ட பேசிவிட்டு அப்புறம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துருங்க. தரமாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேங்க ஜேர்னி. எஸ் மக்களே, இப்போ வரக்கூடிய டிஎன்எஸ்சிசி எஸ்சிடிசி எல்லாத்துலேயுமே நம்ம கேஷ் மட்டும் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஜிபே, யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வேலையும் நம்ம பே பண்ணலாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஜிபே பண்ணி தாங்க டிக்கெட் வாங்க போகிறேன், பார்த்துக்கோங்க. எஸ், அப்படியே நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க. அண்ட் மக்களே, ரெகுலராக நம்ம பஸ் எடுத்துக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 8:40க்கு ஷார்ப்பாக கொடைக்கானல் எடுத்துட்டாங்கன்னா ஈவினிங் 6 o'clock கன்னியாகுமரி ரீச் பண்ணிடுவாங்க. இது ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம், ஸோ எந்த மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப்பு, மதுரை உள்ளே போவாங்க, திருநெல்வேலி, விருதுநகர் எல்லா பக்கமும் போகிறாங்க, டைமிங்கெல்லாம் எப்படி கீப் அப் பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக ரிவ்யூ எடுத்து போடலாங்க. இங்கே ஷார்ப்பாக 8:40க்கு எடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலி கொடைக்கானல் கன்னியாகுமரியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. நம்ம பயணத்தை சூப்பராக ஆரம்பிக்கலாமாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே கிளம்பலாங்க. எஸ் மக்களே, நம்ம கொடைக்கானல்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 405 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 374 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் அது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேல அப்டேட் பண்ணுறேன், எனக்கு சரியாக தெரியல. எஸ் மக்களே, ஷார்ப்பாக 8:40க்கு நம்ம வண்டி கிளம்பிருச்சுங்க.
சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. தண்ணி ஒரு அளவுக்கு கம்மியாக தாங்க வந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம பத்தலகுண்டுக்கு ஒரு 46 கிலோமீட்டர் இருக்குங்க. உடனே நெக்ஸ்ட்டு அங்கே தான் நடுவில் எல்லாம் எங்கேயுமே சின்ன சின்ன ஸ்டாப்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க. பத்தலகுண்டு தாண்டிட்டோம்னா நமக்கு கொடை ரோட், அப்புறம் மதுரை தாங்க. மதுரை எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், இங்கே பழனிக்கு பிரிஞ்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஏரியாங்க, பழனி பிரிவு. இங்கேருந்து பழனிக்கு ஒரு 53 கிலோமீட்டருங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு 160 கிலோமீட்டருங்க. இந்த பின்னாடி போகிறதாங்க அந்த டைவர்ஷன். குதிரை நம்ம கூடயே ரேஸ்க்கு வருதுங்க. அளவில் நின்றுச்சுங்க. அண்ட் மக்களே, நம்ம எந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் ப்ரைவேட் பஸ்ஸஸை பார்க்க முடியாது எக்ஸப்ட் கொடைக்கானலுங்க. நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். கேரளாவில் மோஸ்ட்லி மூணார் எல்லா பக்கமும் ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். பட் நான் தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் மட்டும்தாங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது. எஸ் மக்களே, இங்கே லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் போகலாங்க. இந்த வழியில் ஒரே ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் காலைல 6 மணிக்கு எடுத்து மத்தியானம் இங்கே ஒரு 12:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரி இங்கே 12:30க்கு முன்னாடியே வந்துடுவாங்க. 12:30க்கு இங்கே எடுத்து ஒட்டஞ்சத்திரம் போயிடுவாங்க. ஒரே ஒரு சிங்கிளுங்க. அதையும் நிறைய பேர் ட்ரை பண்ண சொன்னீங்க. சூன் பண்ணலாங்க. இன்னும் மதுரைக்கு 91 கிலோமீட்டர் இருக்குங்க.
நாங்கள் வந்துட்டோம் ஹைவேல. எஸ் மக்களே, ஷார்ப்பாக நம்ம 10:30க்கு வத்தலை கொண்டு வந்தாச்சுங்க. இங்கே பிரேக் பண்ணுறாங்களான்னு தெரில, இல்லை தனியாக ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு டே ஸ்டாப் எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சுலங்க ஹில் ஜேர்னி. பாருங்கள் வண்டியோட லுக்கு எவ்வளோ மாஸாக இருக்குது. பிரகாஷ் வேகா பில்ட்டு, அசோக் லேலாண்டு. பாருங்கள் 10:30 கரெக்டாக வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ டைமிங்? காலைல 8:40க்கு எடுத்தாங்க. இங்கே 10:00, 8:40, 9:40, 10. அதாங்க 2.5 மணி நேரம் ஒரு 30 மினிட்ஸில் வந்துட்டாங்க மக்களே. நாங்கள் அப்படியே போகலாம். எப்போவுமே வத்தலை குண்டில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா பஸ்ஸஸும் வந்து அப்படியே போகுதில்லைங்க, அதனால். மக்களே, நமக்கு நெக்ஸ்ட்டு மதுரை தாங்க. வேறு எங்கேயுமே நடுவில் நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த ரூட் வந்து நமக்கு ரொம்ப புதுசுங்க. இந்த வத்தலை குந்துலேருந்து நிலக்கோட்டை வழியாக மதுரை போகிறது நமக்கு புதுசுங்க. இது வந்து கொடை ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுங்க. கொடை ரோட்டுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் போட்டிருக்கு, பார்க்கலாம். வண்டி மாட்டுத்தாவணி மட்டும்தாங்க போக, ஆரப்பாளையமெல்லாம் போகாதுங்க. எஸ் மக்களே, ஷார்ப்பாக சமயநல்லூர் 11:24க்கு வந்துட்டுருக்காங்க. அப்படியே கிராஸ் பண்ணி போயாச்சு. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக மாட்டுத்தாவணி தாங்க. ஆரப்பாளையம் போவாங்களான்னு தெரில, பட் நம்ம திண்டுக்கல்லேருந்து வர பஸ் எல்லாமே சமயநல்லூர் போய் ஆரப்பாளையம் போவாங்க. நம்ம வண்டி போகான்னு தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாங்க.
பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ரேஷன் வண்டி போகுதுங்க. அது அப்படி போனால் ஆரப்பாளையம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாட்டுத்தாவணி போகிறோங்க. எஸ், மதுரை மாட்டுத்தாவணி கரெக்டாக 12:05 வந்துட்டாங்க. ஒரு அருமையான பயணங்க. நான் வந்து கொஞ்சம் சொக்கிட்டேன், பிகாஸ் வந்து டயர்ட்னஸ் தாங்க, வேறு எந்த காரணமும் இல்லை. 8:40 எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours 20 minutes நம்ம மதுரை வந்தாச்சுங்க. இங்கே வந்து எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து நான் கொடைக்கானல் எடுக்க முடியல. ஸோ எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு இந்த பாபநாசம் திருப்பதியில் எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதே ஃபீல் எனக்கு இந்த வண்டியிலும் இருக்குங்க. க்ரூ பற்றி சொல்லி ஆகணும், 2 பேருமே தங்கமான ஆள். அதுவும் டிரைவரை நான் டிரைவிங்கை பார்த்துருப்பீங்க. நீ சாப்பிட்றதுக்கு யாரும் இறங்க வேணான்ட்டாங்க. தனியாக ஒரு ரெஸ்ட் ஸ்டாப், நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் யாரும் இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்போம், நீங்கள் எத்தனை மணிக்கு எடுக்கலாம்னு பார்ப்போம். அண்ட் மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 370+ சொன்னேன். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 387 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. எங்கே நம்ம கொடைக்கானல்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குங்க. அதுக்கு ஃபேர் 405. இதான் நம்ம கண்டக்டர்னா டிரைவராக 2 பேர் நின்றுருக்காங்க. பேசஞ்சர் சேர்த்துறக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. பாருங்கள், போகிற வழி பார்த்திங்கன்னா விருதுநகர் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி தாங்க. ரெகுலராக குடிக்கிற அமெனிட்டிஸ் தாங்க, 2மே சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி புஷ்பேக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த ரெஸ்ட் எடுக்கிறதும் நல்லா இருக்குங்க, நல்லாவே சாய முடியுதுங்க. மற்றபடி கர்டன்ஸ், ப்ளூ கலர் கர்டன்ஸு, ஃபயர் அலாம், ஸ்விட்சு, பெல்லு எல்லாமே இருக்குங்க. SOS இங்கே ஃபுல்லாமே மேஜர் கண்ட்ரோலுங்க. எல்லா கண்ட்ரோல் பட்டன்ஸெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இது நோ ஸ்மோக்கிங் போர்ட் ஒன்றுக்கு வருது. நம்ம சாயல்குடி வண்டிங்க. இதை வேறு ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுகிட்டே கிடக்கிறாரு. ஃபஸ்ட்டு ப்ரோன்னு ஸ்டார்ட் பண்ணார், டே பண்ணுவியாங்கிற அளவுக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் என்னத்தை பண்ணுறது, எனக்கு டைம் ஷெடியூலே கிடைக்க மாட்டேது அப்படி இப்படின்ட்டு.
இதில் அவர்லாம் டென்ஷன் ஆன கொலைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு கமெண்ட்டில். 12 எடுக்கிறாங்க மக்களே அப்படியே. நெக்ஸ்ட் ஒரு பிரேக் ஸ்டாப்க்கு அப்புறம் நம்ம கேபினை தொடக்கலாங்க. சரிங்க. எஸ் மக்களே, ஷார்ப் 1 o'clock லன்ச் பிரேக்கு. ஸோ லன்ச் சாப்பிட்டு ஹோட்டல் பாலன் இங்கே தான் சாப்பிட போகிறோம். பார்க்கும் போதே குட்டிங் லுக் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேங்க. எஸ், ஒரு ஃபுல் மீல் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி நான் ரேட் கேட்கல, பார்ப்போம் சாப்பிட்டதுக்கு ஒர்த்தான்னு பார்ப்போம். எஸ் மக்களே, ஒரு வெஜ் மீல் 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் எதமோ 100 ரூபா இருக்குன்னு நினச்சேன், பட் அன்எக்ஸ்பெக்டட் தான். டேஸ்ட்டு ஓகே, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாதுங்க. அப்படியே டைம் எவ்வளோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1:15 ஆச்சுங்க. 1:15 ஆச்சு. அப்படியே கிளம்பலாங்க. உனக்கு எத்தனை மணிக்கு உனக்கு விருதுநகர் உள்ளே போவாங்க, அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் நாகர்கோவில், அப்புறம் கன்னியாகுமரி தாங்க. ஒரு தூக்கத்தை போடலாமா இல்லை கேபினை போடலாமா, 2 முடிவாக இருக்குது. எஸ், ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம டிரைவரான ஓட்டியிருப்பார். இப்போ வந்து நம்ம கண்டக்டரான எடுத்துட்டாரு. திருநெல்வேலி வரைக்குமே நினைக்கிறேன். பார்க்கலாம் எது வரைக்கும் ஓட்டுறாங்கன்ட்டு. எஸ்சிடிசி பொறுத்த வரைக்கும் அப்படி தான், டிரைவர் அண்ட் கண்டக்டர் மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க. ஸோ அண்ணாவோட டிரைவிங்கை பார்த்துட்டு மாஸ் பாடணும். எஸ் மக்களே, இப்போ நம்ம லெஃப்ட்டில் போயிடுவோம். ரைட்டில் போனோம்னா நம்ம இந்த ராஜபாளையம் ரோடுன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியல. கன்னியாகுமரிக்கு கரெக்டாக 220 கிலோமீட்டருங்க. திருநெல்வேலிக்கு 140ங்க.
இந்த மத்தியான டைம் ரோடு எம்டியாக தாங்க இருக்குது. ரொம்ப இந்த நைட்டு நம்ம வர ஃபீல் வரலை. பிகாஸ் இந்த மத்தியான டைம் அவ்வளோக்கா யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, வெயில் வேறு. ஒன்றா ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லைன்னா நைட்டு தாங்க. பார்ப்போம் ஏதாச்சும் ஓவர்டாக்ஸ் கிடைக்குமான்ட்டு. எஸ் மக்கள், இங்கே கீழே இறங்கணும்னா அங்கே விருதுநகர். ஆக்சுவலி நம்ம வண்டி விருதுநகர் போகாதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிடும். இன்னும் திருநெல்வேலிக்கு ஒரு 104 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த லெஃப்ட்ல இறங்குது பாத்தீங்களா, நாங்க சிவகாசி போற வழிங்க. எஸ் மக்களே, நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மீண்டும் கேபின் ரைடு. மக்களே, ஆப்போசிட்டில் இன்னொரு இந்த கிரேட் லெஜண்ட் வராருங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு கண்ணில் தெரியுதுங்க. எஸ், நம்ம பாபநாசம் திருப்பதி தாங்க வராரு ஆப்போசிட். எஸ், மாசா போகிறாருங்க.
தாமரை பரணியில் தண்ணி பார்த்தீங்களா, பயங்கரமாக போகுதுங்க. ஷார்ப்பாக 4 மணிக்கு நம்ம திருநெல்வேலி வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் நாகர்கோவில் தாங்க. நடுவில் பள்ளியூர்லாம் போக மாட்டாங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரி அப்படியே நம்ம போய் எண்டு கார்டு கொடுத்துடலாங்க. நான் லஞ்ச் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ரெஸ்ட் ஸ்டாப் இங்கே டைம் போடுவார்னு நினைக்கிறேன். ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. இப்போ வந்து க்ரூ சேஞ்ச் ஆயிடுவார். நம்ம டிரைவரனாவே மறுபடியும் கண்டினியூ பண்ணிடுவார். இந்த பஸ் வந்து ரிட்டன் கிளம்புற டைமிங்கெல்லாம் அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ செட்டுக்கு போதா இல்லை எப்படி எடுத்துகிட்டு மோஸ்ட்லி ரேக்கில் போடுவாங்க, போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. எஸ், அப்படியே நம்ம பேசஞ்சர் சேர்த்தி மறுபடியும் கிளம்பியாச்சுங்க. ஹால்ட்டெல்லாம் இல்லைங்க, ரேக்லேயும் போடல, அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. எஸ், அப்படியே நம்ம நாகர்கோவிலுக்கு டைவர்ட் எடுத்தாச்சுங்க. நம்ம வண்டி ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி போகாது, நாகர்கோவில் போய் தான் போவோங்க. ஷார்ப் 5:30ங்க நாகர்கோவில். எஸ் மக்களே, நம்ம நாஞ்சலுங்க. வடச்சேரி டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க.
எஸ் ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுங்க. 6:20. எஸ் அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோங்க. இப்படி மேலே என்ன பஸ் ஸ்டாண்டுங்க, இங்கே வந்து பீச் வியூ தெரியுங்க. இருங்க பார்க்கலாம். எஸ் இப்படியே நேராக போனால் தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க பீச். எஸ் அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகலாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பீச் வியூ காட்டுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பட் எல்லா வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அது ஒன்றும் தெரியாது. நன்றிண்ணா. ஓகேண்ணா. அண்ணா நன்றிண்ணா. நன்றி, ரொம்ப நன்றி. எஸ் ஃபைனலாக முக்கடல் சந்திக்கிற இடம் கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. 6:20க்கு ஷார்ப்பாக வந்துட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே வந்தாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 6:40க்கு கன்னியாகுமரி வர்றதுங்க. அதாவது 8:40க்கு எடுத்து இங்கே 6:40, கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பயணங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே வந்தாச்சு. ஒரு அருமையான பயணம். ஒரு உண்மையாலுமே ஒரு அருமையான பயணம். நீங்கள் கொடைக்கானலேருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி வரீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:20க்கு நம்ம டிஎன்எஸ்சிசி வருவாங்க. அவங்க வந்து நாகர்கோவில் வரைக்கும் தான் வருவாங்க. கன்னியாகுமரி வரைக்கும் வர்றது நம்ம ஆள் மட்டும்தாங்க. அதே மாதிரி இங்கேருந்து எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 8:10க்கு இங்கே கன்னியாகுமரியில் எடுப்பாங்க. அதே மாதிரி காலையில் ரீச் ஆகிறதுக்கு 6 o'clock ஷார்ப்பாக ரீச் ஆயிடுவாங்க. நான் டிக்கெட் ஃபேர் பார்த்துருப்பீங்க, 405 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆனதில் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.